பேசும்போது கேட்டிங்களா? சூப்பராக இருந்ததுல. கொஞ்ச நேரத்துக்கு எப்படின்னா அவர் கூட சேர்ந்து படம் நடிச்சா அப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நான் இதுக்கு மேலே ஸ்பெஷலாக யாரையும் பாராட்டணும், யாரை பற்றி பேசணும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஆர் சாரோட ஒர்க் பண்ணது எப்படின்னா, எப்படி ஒரு படத்தை எடுத்தோ இல்லை ஒரு மனுஷனை எடுத்தோ ஒருத்தனோட பழக்க வழக்கத்தை எடுத்தோ இல்லை அவர் பார்க்குற விதத்துலையோ அத்தனை கோணத்தில் அலசி அவங்கள பற்றி பேசுகிறாரோ அதே மாதிரி தான் ஒரு காட்சி அவர் அணுகிற முறையும் அப்படி தான் இருக்கும். ஒரு சீன் அணுகிற முறையும் அதுதான் இருக்கும். அது அங்கே நடக்கிற ஒரு மேஜிக். அது அவர் பண்ணிகிட்டே இருக்கிறத பார்க்குறது ஒரு மேஜிக். அது ஒரு அனுபவம். பசுமரத்தை ஆணி மாதிரி என்றைக்கும் மனசில் தங்குறது. இந்த அனுபவத்தை எனக்கு கொடுத்த கேவி ஆனந்த் சாருக்கும் இந்த ஏஜஸ் நிறுவனத்துக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. போல நிச்சயமாக டிஆர் சார் பேசினது சிறப்பாக இருந்தது. அதை மீறி ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேச முடியாது. நான் அரை மணி நேரம் பேசவும் விரும்பவும் இல்லை. ஏன்னா அந்த பேச்சு கேட்டு நானும் வாங்கி தான் இருக்கேன். நான் கேவி சார் கதை சொல்லும்போது இந்த எக்ஸைட்மெண்ட்டில் பெரிய எக்ஸைட்மெண்ட் பாயிண்ட் வந்து டிஆர் சார் அதை பண்ண போகிறாருன்னு தான். நான் அவர் கூட ஒர்க் பண்ண போகிற அந்த நாளுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ண போனதுலேருந்து அவர் என்றைக்கு வர போகிறாருன்ற வரைக்குமே ஆஸ் அன் ஆக்டராக என்னோடய கேரியரில் இது எனக்கு மிக முக்கியமான அனுபவம் நான் நினைக்கிறேன். இங்கேருந்து நான் கற்றுக்கிட்டதை இல்லை இங்கேருந்து நான் எடுத்துக்கிட்டதை நிறைய விதமாக பயன்படுத்த முடியும் நான் நம்புகிறேன். அது அப்புறம் கேவி சார் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக அழகாக ஆழமாக பார்க்கக்கூடிய மனுஷன். அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதம் அவரோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க தான் எனக்கு மிகப்பெரிய கஷ்டமே. ஃபஸ்ட் டே ஷூட்டில் அவர் உட்காந்து மானிட்டர் பார்க்குறது மட்டும் பார்த்தேங்க. அவர் கண்ணை மட்டும் பார்த்தேன். மானிட்டரில் இருக்க அத்தனை பிக்சல்ஸையும் அவரால் பார்க்க முடியுது. அவ்வளோ வேகமாக அவர் கண் வேலை செய்யுது. வேகமாக சிந்திக்கிறாரு. எல்லாருக்கும் இடம் கொடுக்குறாரு. எல்லாருக்கும் என்னென்ன விதத்தில் அணுகணுமோ, விஜய் சேதுபியா இல்லை மடோனா செபாஸ்டினா இல்லை போஸ் வெங்கட்டா இல்லை டிஆர் சாரா இல்லை ஸ்கை வாக்கரா யாராக இருந்தாலும் சரி அவங்கவுங்க தனித்தன்மையோடு அணுகிறாரு. நான் பெரிய டைரக்டர் எனக்கு தெரியும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒருத்தரோட இண்டிவிஜுவாலிட்டி ரொம்ப தனியாக மதிக்கக்கூடிய மனுஷன். இந்த படத்தில் ஒர்க் பண்ணதில் எனக்கு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. அதோட மிகப்பெரிய லேர்னிங், அது ஒரு சிறந்த அனுபவமாக இருந்தது. என் கூட ஒர்க் பண்ண அத்தனை பேரும் மிக சிறந்த ஆர்டிஸ்ட்டு, அதோட மிக சிறந்த மனிதர்கள் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோடு சேர்த்து இந்த அனுபவத்தை கொடுத்த கேவி சாருக்கு ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கவன், இப்போது ரீசெண்டாக ஒரு 30 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா எங்கெங்கே நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. இப்போ சயின்ஸு அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. நிறைய மாற்றங்கள் எங்கே நடந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பிட்ற விஷயங்களாக இருக்கும், இட்லி, பீஸா, ஸ்பெகட்டி, எந்த ஃபுட் என்ன மாதிரி விஷயமா இருந்தாலும் பெரிய மாற்றங்கள் இல்லை. அது சர்வ் பண்ணுற பிளேட்ஸ் வேணால் மாறி இருக்கலாம். அதே மாதிரி மற்ற விஷயங்கள்ல மாறி இருக்கு. ஆனால் நம்ம கிட்ட வர விஷயம் தகவல் மீடியா இருக்குது பார்த்தீங்களா. மீடியாவில் நடந்த மாற்றங்கள் ஒரு கடைசி 20 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றங்கள். இன்றைக்கி வந்து ஒரு டிவி, இன்டர்நெட் அதெல்லாம் மீறி வாட்ஸ்அப் வந்து ஒரு பெரிய சர்வசாதாரணமாக யாரை வேணால் எங்கே வேணால் ஒரு பெரிய ஒரு விஷயத்த ஒரு லட்சக்கணக்கான மக்களுக்கு அதை பரப்பி நல்லதை பண்ண முடியும். அதே சமயத்தில் ஒரு தப்பான நியூஸையும் போட முடியும். வாட்ஸ்அப்லேருந்து, ட்விட்டர்லேருந்து, ஃபேஸ்புக்லேருந்து ஒரு பெரிய மாற்றம் இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு மீடியாவில் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு என்ன மாதிரினா ஒரு வந்து ஒரு பத்திரிகை துறைகளுக்கும் ஒரு அரசியல் ரெண்டுத்துக்கும் நடக்கிற ஒரு விஷயம்னு சொல்கிறப்போ கவன்றப்போ இந்த மாதிரி மாற்றங்கள் இந்த மாதிரி என்ன நடக்குது இதை வச்சு இதில் இருக்க ஒரு நல்லதுன்னு இருந்துன்னு வச்சுக்கலாம். உலகத்தில் அது ஒரு கெட்டதுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கவர் பண்ணுறோம். நான் சொல்கிறது மீடியான்னு சொல்லும்போது உங்களை ஒரு பொதுவாக மீடியா சொல்லும்போது அதில் ஒரு முக்கியமான பங்களிக்கிறது சினிமாவும் தான். சினிமாவும் ஒரு முக்கியமான மீடியா. பத்திரிகை துறை, மற்ற சேனல் இவங்களாம் வந்து ஒரு தகவலை பரிமாறிக்க முடியுது, பல நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆனால் சினிமாவிலேருந்து தான் ஒரு அரசியலே நிர்ணயிக்க முடிஞ்சது. சினிமான்ற மீடியாவில் தான் ஒரு அரசியலே சில மாற்றங்கள் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சொல்கிறப்ப பொதுவாக இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுறப்போ இதில் நடக்கிற சில விஷயங்களை வச்சு கூட அரசியலும் கொஞ்சம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. நாங்கள் வந்து இப்போ ஸ்கிரிப்டெல்லாம் பண்ணிவிட்டு டிசம்பர்லேயே படத்தை முடிச்ச பிறகு மற்ற விஷயங்களுக்கு. ஆனால் இப்போ நடக்கிற விஷயங்களுக்கும் இந்த ஒரு வசனங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஆனால் டைரெக்டாக எந்த அரசியல் கனெக்ஷனும் இருக்காது. ஆனால் வந்து அது பேசப்படுற வசனங்கள் வந்து ஒரு எதுவுமே ஒரு விஷயம் ரியலாக இல்லாட்டி அது கரெக்டாக போய் மக்களை ரீச் ஆகாது. ஆனால் இதில் இருக்குது அந்த மாதிரி விஷயம். ஸோ இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட அகோரி சார்கிட்ட
ஏஜிஎஸ் அகோரன் சார் அவங்க பிரதர்ஸ் அவங்கள பற்றி பேசணும். இது வந்து ஒவ்வொரு படம் பண்ணும்போது ஒரு மூணு ஃபங்க்ஷன் இருக்கும். நிறைய பேசினா புதுசாக எப்படி பேசுறதுன்னு தெரியல. இருந்தாலும் அவங்கள பிடிச்ச விஷயம் ஃபர்ஸ்ட் வந்து எந்த ப்ரொடியூசர் நீங்களாம் எடுத்துங்க, சினிமாவில் எங்கே வேணால் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட்டு கூடும்போது ஒரு குறிப்பிட்ட ஹீரோ பேரை சொல்லி இவரோட கால்ஷீட் பெரிய டாப் ஹீரோ இவரோட கால்ஷீட் இருக்கு, படம் இவருக்கு ஒரு கதை சொல்லுங்க இவர் பண்ணலாம் அப்படின்னு தான் பேசுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அடுத்த படம் பண்ணலாம் தான் ஒரு கால் வரும். நம்ம போய் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லுவோம். அப்போ ஹீரோ யாருன்னே இருக்காது, எந்த ஹீரோ இருக்காது. அப்படின்னா ஒரு கதைக்கு மதிப்பு கொடுக்குற ஒரு ப்ரொடியூசர்ஸ் முதல்ல அந்த கதையை கேட்டு கதை பிடிச்சிருந்தா இது யாரை பண்ணலாம் அப்படின்னு நான் அப்புறம் ஒரு சஜஸ்ட் பண்ணுவேன். அப்படி தான் தொடர்ற ஒரு விஷயம். அது எல்லாத்துக்குமே காரணம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு உண்மையான ஒரு நல்ல ப்ரொடியூசர் மதிக்க வேண்டிய விஷயம் வந்து கதை. அதுதான் எல்லாத்துக்கும் மெயினான விஷயம். அதை மதிக்கிறவங்க. அதுக்கப்புறம் வந்து முதல் பாராட்டுன்றது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படம் எடிட் பண்ணி போட்டு காட்டுறப்போ ஃபஸ்ட்டு கால் நமக்கே வந்து ஒரே படத்தை எடிட் பண்ணிட்டு ஒன்றே ஒரு 10 தடவை வந்து 10 தடவை மேலேயே ஒரு 50 தடவை படத்தை பார்த்துட்டு ஜட்ஜ்மெண்ட்டே இல்லாத சமயத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொடியூசர் பாடும் அவர்கிட்ட தான் ரைட் ஒரு படம் பார்த்துட்டு 11 மணிக்கு 10-10:30 மணிக்கு ஃபோன் பண்ணேன். மறுபடியும் ஒரு 1:30 மறுபடியும் ஃபோன் பண்ணிவிட்டு அதை படத்தை பற்றி பேசுகிறார். ரொம்ப பாராட்டி அதை ஒர்க் பண்ண பார்த்தா டெக்னீஷியன்ஸ்லேருந்து எடிட்டிங்லேருந்து வசனம் எழுதினவங்கலேருந்து எல்லாரையும் பற்றியும் பாராட்டுறாரு. அது வந்து அடுத்த நாள் பார்த்தா அவர் பிரதர் சுரேஷ் ஃபோன் பண்ணுறாரு. ஸோ அதுதான் ஒரு பெரிய விஷயம். ஒரு ப்ரொடியூசரை வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. ஒரு கதை சொல்லி அதை வந்து அவங்க மனசில் அந்த கதை போயிட்டு கொஞ்ச நாள் பொறுத்து அது மல்டிப்ளை ஆகிற விஷயம். அதாவது படமாக பார்க்குறப்ப அது எப்படி காட்சி அமைக்கப்பட்டது அப்படின்ற விஷயம் வந்து ஒரு பெரிய விஷயம். அதுக்கு என்னோட டீம் தான் காரணம் வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த கதை வந்து பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து யார் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ ஒரு அடித்தா திருப்பி அடிக்கக்கூடாது, அடி வாங்கணும், ஆனால் தேட்டரில் கிளாப்ஸ் வரணும். ஸோ அந்த மாதிரி ஹீரோ யார் அப்படின்னு யோசிக்கிறப்போ பாதி ஹீரோ கதை சொல்ல கூட போக முடியாது. ஃபஸ்ட்டு டைட்டில் பிகினிங் ஃபஸ்ட் சீன் சொல்லும்போதே நம்ம காஃபி கொடுத்து துரத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு படம் கதை. ஸோ இதுக்கு யார் கரெக்டாக இருப்பாருன்றோ விஜய் சேதுபதி மீட் பண்ண. அவர் பண்ண படங்கள்லாம் பிடிக்கும். ரொம்ப ஒரு சட்டிலாக பல விஷயங்களை பண்ணுற ஒரு ஆள். அவர் பண்ணி முடிச்சுட்டு ஒரு கதை கேட்டு முடிச்சோன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ஒன்று வருது, ஒரு பொண்ணு கேரக்டர் ஒன்று வருது. தக்ஷான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை பண்ணியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. அவங்க படம் ஒரு என்ன பண்ணுவாங்க, இதே கதையை நான் வேறு ஹீரோ கிட்ட சொல்லும்போது எனக்கு அவ்வளோதான் ஃபைட்டா அப்படின்னு சொன்னார். வேறு ஒரு ஹீரோ தூங்கிட்டார் பாதியில். ஸோ அப்படிலாம் இருக்கிறப்போ இவர் வந்து என்ன பண்ணார், படம் கதை சொல்லி முடிச்சோன்னு கொஞ்ச நேரம் பேசாமல் அதாவது அவர் மனசில் போய் அந்த பொண்ணு கேரக்டர் கல்பனான்னு படத்தில் வரும். அந்த பொண்ணு மறுபடியும் அந்த எண்டில் அந்த பொண்ணு மறுபடியும் ஏதாவது ஒரு 2-3 ஷார்ட் போட்டாங்களா. அதாவது கதையை கேட்டு எனக்கு ஃபைட் இல்லையா, எனக்கு இந்த டைலாக் இல்லையான்னு கேட்காம படத்தில் வர ஒரு 8வது-9வது கேரக்டர், அந்த கேரக்டரை ஞாபகம் வச்சு அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு ஹீரோ கண்டிப்பாக சொல்கிறேங்க ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில் இல்லை. அதாவது ஒரு கதையை தந்த சுயநலமாக தான் இருப்பாங்க. ஸோ அப்போ தான் தெரிஞ்சது கரெக்டாக சார். அவர் வந்து அந்த டைமில் ஒரு 3-4 படம் வரிசையாக பண்ணுறதா இருந்தது. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த படத்துக்கு இமீடியட்டாக கால்ஷீட் கொடுத்து எங்களோட இது பண்ணார். அப்புறம் வந்து படத்தில் வந்து ஒரு கேரக்டர் வந்து ஓப்பனாக பேசணும். அதாவது மனசில் தோணுனதை இப்போ பேசினா பாருங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. அது தவிர அவர் வந்து எங்கள் மேலே இருக்க ஒரு நல்ல எண்ணத்தில் எல்லாரும் பேசினார். அது தவிர எதிர்க்க ஒரு தப்பு நடந்து அதை பற்றியும் பேசணும். அந்த அளவுக்கு ஓப்பனாக மனசு அதை யோசிக்காமல் பேசுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. யோசிக்காமல் பேசணும். ஆனால் வந்து அதை யோசிக்காமல் இல்லை, பேசுகிற விஷயம் யோசித்து பேசுகிற விஷயம். ஆனால் அதனால் நடக்கிற அதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்குல்ல, அதனால என்ன பாதிப்பு வரும்னு சொல்லிட்டு அதை பற்றி கவலைப்படாமல் பேசுகிற தைரியம், அந்த கட்ஸ், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது படத்தில். இது யார் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப எங்களுக்கு டிஆர் சார் தான் ஞாபகம் வந்தாங்க. பண்ணுவாரா சரின்னு சொல்லி எங்கள் அசிஸ்டன்ட் செல்லந்திரம் ட்ரை பண்ணோம். போன உடனே அவர் உட்கார வச்சுட்டு சார் நீங்கள் பண்ண சொன்னோன்னா அவர் முதல்வன் பற்றி பேசுகிறாரு. டிஜிட்டல் கேமராஸ் இன்னைக்கு கேமராவோட வளர்ச்சி அதை பற்றிலாம் பேசுகிறார். 1 hour ஆச்சு. மறுபடியும் சப்ஜெக்டை ஓப்பன் பண்ணால் மறுபடியும் அதே பேசுகிறாரு. அதாவது இல்லை வேணாம் பாருன்னு சொல்லி செகண்ட் டைம் மீட் பண்ணோம். அப்புறம் அவருக்கு மனசு அப்புறம் நான் புரிஞ்சுட்டேன் உள்ள அவர் மனசு என்ன இருக்குது, நம்மளையே கூப்பிட்றான். அதான் நம்ம படத்தை உட்கார ஒரு கேரக்டர் கொடுத்து கலாய்க்க போகிறாங்களா. ஸோ அது தெரிஞ்சது எனக்கு. அவர் மனசில் நினச்சாலும் தெரியல, அந்த மாதிரி இருந்தேன். அவர்கிட்ட வந்து இதுக்கு இல்லை வந்தது. ஏன்னா திருப்பி ஒருத்தர்கிட்ட போகிறதுக்கு காரணம் இந்த கேரக்டர் இவர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு மனசில் இருக்குது. அது இன்னும்
அவர் பண்ணலன்னா இது ஏதோ ஒரு விஷயம் இழந்ததா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவர் படத்தோட பெரிய பலம் அதுதான். அவர் எப்போ இந்த படத்தை ஒத்துட்டாரோ அப்போ தான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இவ்வளோ நமக்கு அவரை வந்து எவ்வளோ பேரமானவர், எவ்வளோ துணிச்சலானவர், துணிஞ்சு பேசினார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்கள் எல்லாருக்கும் கொடுத்த ஒரு அபிநந்தன் சொல்லிட்டு இப்போ தான் ஒரு 23-24 வயசு பையன், ஒரு கேமராமேன். அவனால் இந்த ஸ்பாட்டை சார் லைட் சரியில்லை, எங்கள் ஸ்பாட்டில் இல்லை, ஓ சாரின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் மறுபடியும் நிற்பார். இப்போது மற்றதுக்கெலாம் இல்லை, ஒரு சின்ன டயலாக்ல 2 வரி மாற்றினா கூட மாற்றிக்கலாமா வேணாமா பண்ணலாம், எடிட்டில் வேணா தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லி. இந்த படத்துல என்ன நடந்ததுன்னா ஒருத்தர் ஸ்பேஸ் தான். இப்போது இன்டர்வல் பிளாக்ல வந்து ஒரு இடத்துல என்ன டயலாக் பண்ணுற நிற்கல, என்ன பண்ண சொல்லி விஜய் சேதுபதிகிட்ட போய் உட்காந்து பேசினப்போ ஒரு சின்ன ஒரு லுக் விட்டு காமிச்சார். அது போதும். அது வந்து ஒரு 2 பக்கம் டயலாக்கும் அது சமமாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மடோனா வந்து ஒரு வெரி ரியலிஸ்டிக், ஒரு சிஸ்டமேட்டிக்காக எல்லாத்தையும் விஷயத்தையும் புரிஞ்சு வச்சேன்னா மற்ற ஹீரோக்களை பண்ணும்போது சோகமாக இந்த இடத்துல ஷையாக இந்த இடத்துல இப்படி பண்ணி கொஞ்சம் பொறாமை காட்டு அப்படின்லாம் பேசணும். இவங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக இதுக்கு முன் சீன் அடுத்த சீன் எல்லாத்தையும் கேட்டுட்டு நடிக்கிற ஒரு வெரி சிஸ்டமேட்டிக் ஆக்டர்ஸ். அண்ட் கண்டிப்பாக படத்தில் 2-3 இடத்துல கிளாஸ் அவங்க நடிப்புக்காகவே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து விக்ராந்த் வந்து அவர் வந்து பல படத்தில் பெரிய ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஆனால் அவர் இந்த படத்தில் பண்ண நல்லா இருக்கும். அதாவது நம்ம ஒரு ஆசைப்படணும். நம்ம ஆசைப்படுறது வந்து ஒரு பணத்துக்காகவோ இல்லை மற்ற விஷயத்துக்காக. நம்ம படத்தில் நானும் சுபா, கபிலன் வைரமுத்து உருவாக்குன அந்த கேரக்டர்ஸில் இங்கே இதில் யார் பண்ணாங்களா, இவங்க ஒரு விக்ராந்த் பண்ணாங்களா, சரி போய் கேட்போம். அவர் இவ்வளோ ஹீரோ நடிச்சாங்க, இந்த ரோல் பண்ணுவாரா, சின்ன ரோல்லாம் அப்படின்னா இல்லை, இந்த ரோல் இவர் பண்ணுவாரா, சரி கேட்டு பார்க்குறோம். வந்தார். உடனே வந்து அதை கேட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு டைம் கொடுங்க சொல்லி எங்கள் ரவுண்ட் லாஸ்ட் வந்தார். வந்துட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னார். ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து விக்ராந்த் வந்து விஜய் சேதுபதிக்கு டிஆர் சாருக்கு ஒரு சரியான ஒரு போட்டியாக அந்த படத்தில் அவரோட நடிப்பு இருக்கும். அவர் பேசின வசனங்களும் அவரோட நடிப்பு இருக்கும். பாண்டியராஜ் சார் ஃபோன் பண்ண உடனே என்ன கதை சொல்ல, கதைலாம் வேணாம், நீ கூப்பிட்டீங்கன்னா நான் பண்ணுறேன். அதுதான் ஒரு பாண்டி சார் கண்டிப்பாக ஒரு ரோல் நல்லா ரசிப்பீங்க. அது இது மாதிரி சொல்லணுன்னா எனக்கு ரொம்ப நிறைய பேச வேண்டியிருக்கும். ஆகாஷ் எங்கள் அந்த பள்ளத்தில் போய் விழுந்தாலே திரும்பி எங்கே காணும் ரொம்ப தேடிட்டு இருக்க விஷயம். ஏன்னா அவர் அதுக்கப்புறம் எதுவும் தமிழும் பண்ணல, தெலுங்கும் பண்ணல, இங்கே பாம்பேயில் ரொம்ப பிஸியாக இருந்தார். இங்கே இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் கேரக்டர் தேவைப்படுது ஒரு ரோலுக்கு. ஒரு நார்த் இந்தியனாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றப்போ நாங்கள் அப்புறம் கேட்டோம். இம்மிடியேட்டாக ஃபுல் டேட்ஸ் எப்போ வேணால் கூட வரேன்ற மாதிரி ஆகாஷ் பண்ணிட்டாரு. ரொம்ப ஸ்டைலாக. இப்போ நீங்கள் வந்து அயனில் வேறு மாதிரி பார்த்துருப்பீங்க, அவரை ஒரு ட்ரக் அடிக்ட் அது மாதிரிலாம், ட்ரக் டீலர் மாதிரி. இதில் ரொம்ப ஸ்டைலாக வேறு மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு. அப்புறம் சுபா அண்ட் கபிலன் வைரமுத்து அவங்களாம் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம், கதை வசனம் அது மாதிரி வரும். இப்போ அதை மீறி பார்த்தீங்கன்னா அபிநந்தன், கிரண் ஒரு ரொம்ப ஹியூஜாக ஒரு செட்டு போட்டிருக்காரு. நீங்கள் அந்த செட்டு அந்த படத்தில் இருக்க அந்த ட்ரைலர்லேயே வருது. நீங்கள் எந்த ஸ்டுடியோவும் அவ்வளோ பெரிய இந்தியாவில் இல்லைன்னு சொல்லலாம். ஒரு சேனல் ஸ்டுடியோ அவ்வளோ பெரிய சேனல், அதாவது ஃபுல் பில்டிங் இருக்கலாம், 10 அடுக்கு பில்டிங் இருக்கலாம். ஆனால் ஒரு ஃப்ளோரே அந்த அளவுக்கு அந்த பிசிஆர் ரூம், அது பக்கத்தில் வந்து அந்த ஸ்டுடியோ, அந்த இது பின்னாடி இருக்க மற்ற டிஸ்கஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாமே ஒரே சினிமாவில் நம்ம ஒவ்வொரு ஃப்ளோராக போய் காட்ட முடியாது. நம்ம ஒரு ஃப்ரேம் வச்சா எல்லாமே அடங்கணும். அது மாதிரி ரொம்ப ஒரு சூப்பர் செட்டை போட்டிருக்கார். படத்துலேயே ஒரு முக்கியமான ஒரு ரோல்லையும் பண்ணியிருக்கார் கிரண். அப்புறம் ஆண்டனி. இப்போ நீங்கள் இந்த ட்ரெய்லரை பார்க்குறீங்க, அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு எல்லாம் சூப்பருக்கு இப்போ என்ன பண்ணுவீங்க, விஜய் சேதுபதி நல்லா பேசியிருக்காரு, டிஆர் சார் நல்லா ஜம்ப் பண்ணார், இது பண்ணார், நல்லா நடிச்சார், பவர் கொடுத்தாரு. அப்புறம் ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்லுவீங்க. ஆனால் அது உண்மையான ஹீரோ யாருன்னா வசனம் இல்லை. அஃப்கோர்ஸ் வசனம் சூப்பராக இருந்தது அதில், அப்படிதான். ஆனால் உண்மையான ஹீரோனா இதெல்லாம் தொகுத்து, இது எல்லா விஷயத்தையும் தொகுத்து இதை வந்து கரெக்டான அதுக்கு ஒரு சவுண்ட் போட்டு அது கரெக்டான இடத்துல பிரேக் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். ஒரு முக்கியமான ட்ரெய்லரில் வந்து ஒரு வசனம், ஒரு ஆதி, மியூசிக் டைரக்டர் விபாத் தமிழா, எடிட்டர்னா மெயின் ஹீரோ. அந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் ஆண்டனி தான் ஹீரோ. அது மாதிரி எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இப்போ பேசினவங்க எல்லாரும் உட்காந்துட்டு என்ன பண்ணாங்க, எல்லாரும் வார்த்தையும் கேவி ஆனந்த் சும்மா என்ன சொல்ல வரேன், இதுக்கெல்லாம் இவங்களாம் இல்லைன்னா இந்த படம் இல்லை. இந்த படத்தை வந்து
என்னோட ஒரே வேலை இந்த கதை, இந்த படம் எப்படி வரணும், என்ன சொல்ல வரணும்னு சொல்லிட்டு இவங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நான் பேசின விதம் தான். ஆனால் அவங்களோட நீங்கள் பார்க்குறது ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் இவங்களோட ஒரு ஏஜிஎஸ் சகோதரரோட ஒரு நம்பிக்கை, அவங்க எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட், இந்த படத்தில் நடிச்ச விஜய் சேதுபதியிலேருந்து டிஆர் சாரோட சப்போர்ட். அதாவது வந்து ஒரு சின்ன பையன் மாதிரி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து புதுசாக ஃபஸ்ட்டு படம் பண்ணுற மாதிரி வந்து பண்ணிட்டு போனது, நடித்த அதை தவிர நடித்த மற்ற எல்லாரும் டெக்னீஷியன்ஸ், இவங்க எல்லாரும் சேர்ந்தது தான் இந்த படம் ரொம்ப ரொம்ப திருப்தியாக வந்திருக்கு. ரொம்ப தைரியமாக நல்ல படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தலை நிமிர்ந்து பேசுகிற ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கு இந்த படம். இதை மீறி உங்களோட ஆதரவும் இதுவும் வேணும். அப்புறம் இந்த படத்தில் வந்து இன்னொரு கடைசியாக சொல்கிறது, இந்த படத்தில் நாங்களாம் ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்க, ஸ்டேஜில் உட்காராத இந்த படத்துக்காக உழைச்ச அசிஸ்டன்ட் கேமராமேன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் கடைசியாக ஒரு 20 நாள் அவங்க தூங்கல, அந்தளவுக்கு உழைச்சிருக்காங்க. ப்ரொடக்ஷன் மேனேஜர் வெங்கட், லோகு, ஜாக்கி, இது மாதிரி அது ஒரு பெரிய ப்ரொடக்ஷனில் இருக்குது. இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பெரிய ஒரு டீம். அதிகப்படியாக நீங்கள் கேள்வியான வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பேசினப்போ. இல்லை, இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த படம். நாங்கள் இந்த படத்தை எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணி ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு உங்கள் இதற்கு தலை நிமிர்ந்து நிற்கிறோம். உங்களோட ஆதரவு தேவை. நன்றி. என்னுடைய கரியரில் ஒரு திருப்பு, இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வந்து என்னோட கரியரில் ஒரு பெரிய திருப்பு முனையாமல் இந்த தனி ஒருவன் திரைப்படத்தை தயாரித்த ஏஜிஎஸ் நிறுவனம், அவங்களோட எப்படியும் அவங்களோட அடுத்த படம் நான் தான், என்ன படமாக இருந்தாலும் நான் மியூசிக் டைரக்டர் இருப்பேன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அது வந்து இவ்வளோ பெரிய படமாக, அதுவும் இவ்வளோ பெரிய ஒரு தமிழ் சினிமாவோட டாப் டைரக்டர்ஸில் ஒருவராக இருக்கக்கூடிய கேவி அண்ணா வந்து அவரோட படமே எனக்கு கிடைக்குங்கிறது எனக்கு அப்போ தெரில. ஸோ அந்த வாய்ப்பை தந்ததுக்கு ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு நன்றி. அண்டு நிறைய கற்றுக்கிட்டோம் இந்த படத்தில். கிட்டத்தட்ட ஒரு டீச்சர்னு தான் சொல்லணும். நிறைய கற்றுக் கொடுத்தாரு. ஸோ நிறைய கற்றுக்கிட்டோம், அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தில் மிகப்பெரிய ஜாம்பவான் என்ன மாதிரி இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய டிஆர் சார். ஏன்னா வந்து நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணுறப்ப, என்னப்பா எல்லாமே நீ ஏன் பண்ணுற அப்படின்னு யாரும் கேள்வி கேட்டு முடியாதபடி அவர் அதுக்கு ஒரு முன்னோடியாக ஏற்கனவே இருந்துட்டார். ஸோ நாளைக்கு எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் நாங்களே செய்வோம், மல்டி டாஸ்கிங் பண்ண வந்தால் எங்களுக்கெல்லாம் ஒரு பயணியராக ஒருத்தர் இருந்திருக்காரு. எங்களுக்கு ரொம்ப ஈஸி, ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கிறதுனால எங்களால் ஈஸியாக உள்ளே நுழைய முடியுது. ஸோ அதுக்கு ரொம்ப டிஆர் சார் கொடுத்த அந்த இன்ஸ்பிரேஷனுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஒரு நல்ல யதார்த்தமான ஒரு அண்ணன் விஜய் சேதுபதி அண்ணனுக்கு, ஏன்னா நாங்கள் சந்தித்த நாட்கள் மிக குறைவுனாலும் அவர் கூட இருந்தப்போ நிறைய அட்வைஸ், இன்னும் சாதாரணமாக அப்படி போகிற கேப்லலாம் அவர் அட்வைஸ் போட்டு போவார். அதனால வந்து நிறைய கற்றுக்கிட்ட அண்ணன்கிட்ட இருந்து. ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் மடோனா, அவங்க வந்து இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட். தொடர்ந்து என்னுடைய நான் இசையமைக்கும் படங்களில் புது ஆர்டிஸ்ட் ஒவ்வொரு படத்துலையும் யாராவது 2 பேரை வந்து இன்டர்நெட் மூலமாக எடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து நான் அடிக்கடி பண்ணுற விஷயம். அப்படி பார்த்தா வந்து ஏற்கனவே அவங்க ஒரு பெரிய ஸ்டார், அவங்க ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டும் கூட. ஏன்னா அவங்க நிறைய இந்த இதுலலாம் யூடியூப்லலாம் நிறைய சாங்ஸ் பார்த்துருக்கேன், அவங்களோட இண்டிபெண்ட் சாங்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ ஏற்கனவே அவங்க ஒரு ஸ்டார். அவங்க வந்து தமிழில் முதலாக என் இசையில் பாடுறது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு இந்த படம் மூலமாக. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்க அவர் பேரே எனக்கு கமலேஷ் அப்படின்னு தான் ஞாபகம் வருது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இம்பேக்ட் கொடுத்துருந்தாரு. ஸோ வந்து இப்போ ஸ்கை வாக்கர் அவர். ஸோ அதனால் அவருக்கு வாழ்த்துக்கள். அண்டு இந்த படத்தில் ஒரு முக்கியமான நண்பரை நான் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் வந்து கபிலன் வைரமுத்து. ஜென்ரலாக என் படத்தில் அப்படியே வரப்போ அப்படியே போகிற போக்கில் நானே பாட்டெலாம் எழுதிடுவேன். இந்த படத்தில் வந்து இந்த படத்தை கதையை உணர்ந்து கொண்ட ஒருத்தரால் தான் இந்த படத்தோட பாடல்கள் எழுத முடியுங்கிற கட்டாயம். அந்த அளவுக்கு ஒரு பயங்கர ஒரு டைட்டான ஒரு நாட். ஸோ இந்த கதை வந்து ஆரம்பத்திலே முடிவெடுத்தது என்னன்னா, கண்டிப்பாக இது வந்து யார் வந்து இது கதாசிரியரோ அவங்க எழுதினாலே இன்னும் பெட்டராக இருக்குங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. ஸோ வேற சாய்ஸே இல்லை, கபிலன் தான் வந்து ஒரே சாய்ஸ். அந்த அளவுக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சிருச்சு. இப்போ தொடர்ந்து என்னோட அடுத்த படங்களில் அவர் கூட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நல்ல நண்பரை இந்த படம் மூலமாக நான் சம்பாதித்திருக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாம் கிரண் தான். ஸோ நிறைய பேர் ஆண்டனினா. ஸோ எல்லாருமே பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் இந்த படத்தில். ஸோ இந்த ஒரு படம் எனக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் கிடச்சிது. அதுவும் ஏஜிஎஸ் நிறுவனத்தோட 2வது படம். ஸோ இதுவும் எப்படி தனி ஒரு எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சதோ அதே மாதிரி இதுவும் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கொஞ்சம் டஃப்பான படமாகவும் இருந்துச்சு. எனக்கு பயங்கர ரேசியான ஸ்க்ரீன் பிளே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ். ஏற்கனவே ஆக்சிஜன் பாட்டு சார்ட் பஸ்டராக இருக்குது. அண்ட் பாரதியார் என்னுடைய தலைவரோட பாட்டை வந்து பாடல் வரிகளை இது மூலமாக, அதாவது என்னென்னா எங்கள் ஜென்ரேஷன் பசங்க தூக்கி போட்டு ஈஸியாக போயிடுவோம். எனக்கு அடுத்து என்ன இதெல்லாம் பழசாக இருக்குது அப்படிங்கிற அவங்களுக்கும் கொண்டு போய் பாரதியாரை சேர்க்கணும் அப்படிங்கிறதான் ஹிப்ஹாப் தமிழா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம்.
ஸோ இன்னைக்கு வந்து அந்த பாரதியார் பாடலை இந்த படத்தில் கதை எனக்கு திணிச்ச பாட்டு இல்லை, இந்த கதை கூட வர ஒரு பாட்டு. ஸோ அப்படி ஒரு பாட்டு அதுவும் இவ்வளோ பெரிய டைரக்டர் படத்தில் கிடச்சிது, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய ஒரு 6-7 ஜான்ராஸில் அதை பேக் பண்ணி ஒரு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இருக்கிற படத்தில் நடிச்சிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும். நிறைய சமூக அக்கறையுடன் எடுக்கப்பட்ட ஒரு நல்ல கருத்துக்களை கொண்ட ஒரு திரைப்படம். அண்ட் அதுவும் கமர்ஷியலான ஒரு என்டர்டெய்னர். ஸோ இது எப்படி ஒரு தனியொருவன் எனக்கு அமைஞ்சதோ அடுத்து எனக்கு இது இன்னொரு மைல்ஸ்டோன் அமைகிற படமாக இதை நான் எதிர்பார்க்குறேன். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து என்னை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கும், தொடர்ந்து இப்போ பாட்டு ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன், ரொம்ப என்னை சப்போர்ட் பண்ணி இருந்தீங்க. ஸோ உங்கள் ஃபீட்பேக் எல்லாத்துக்கும் நன்றி. தொடர்ந்து நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன், இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் நல்லா பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி. வணக்கம். வணக்கம். It's a great honor to be here today, and first let me thank KV sir for giving me the opportunity, AGS Production too for having approved me, and then Vijay for being very, very supportive and as nice and caring as he is to everyone else. He's been with me, and it's been a very good learning as well as an emotionally nourishing experience for me. And TR sir has been very much to a contribution factor to that. He actually taught me that with all his experience and knowledge in this field, finally what it matters is to be genuine and to not be shy and instead be yourself and give out what you have, the potential. And it's been an amazing journey for me with him and all the other actors, those who are on the dais and who are not here. I want to thank all of them. The movie looks like it is packed, it is energy filled, and it is commercially and emotionally engaging. There is a lot of factors that are imbibed in it, like politics, real life, love, the rest which I'm not supposed to mention, and I'm sure it will be a really good experience. Please do watch the movie and have a good time. Thank you. கேசர் படத்தில் அயன்லேயே நடிக்க வேண்டியது. நான் ஃபோன் பண்ணி சார் கேட்டார், இது ஒரு ரோல் இருக்குது, ஜெகன் தான் நடிச்சார். அப்புறம் ரோல் இருக்குது நடிக்கிறியா அப்படின்னு கேட்டார். சரி இல்லை சார் நான் ஆட்ஸில் பிஸியாக இருக்கேன் இல்லை அப்படின்னோடனே சரிடா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் டச்சே இல்லை, ஃபோன் இல்லை. அப்புறம் படம் ஹிட்டு கொடுத்துனே இருக்காரு. ஐயோ தெரியாமல் வேணாம்னு சொல்லிட்டோமோ அப்படின்னு ஒரு பயமாக இருந்தது. சரி அப்புறம் ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கஷ்டம் கூட விடக்கூடாது. அப்புறம் கிரண் ஃபோன் பண்ணார், எனக்கு ஒரு ரோல் இருக்குடா எடுத்துக்கிறான்ட்டு. உடனே ஓகே எதுவாக இருந்தாலும் ஓகே கேவி சார் படம் நினச்சேன். இல்லை டிஆர் சார் இருந்துச்சுன்னா பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன்னா. ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு பி பார்ட் ஆஃப் திஸ். தேங்க்யூ ஸோ மச். கேவிஆனந்த் சார் வந்து பண்ணும்போது சொன்னாங்க, சிவாஜி பண்ணும்போது சொன்னாங்க, உனக்கு ஒரு நல்ல படம் கிடைச்சா நீ பெருசாக வருவா அப்படின்ட்டு. அதை கோலா பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் பெரிய லைஃப் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு நன்றி. என்னுடைய சக நடிகர்கள் எல்லாருக்கும், கலைஞர்கள் எல்லாருக்கும் நன்றி. டெக்னீஷியன் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. வணக்கம். I'm only going to speak in English. I think it's very comfortable, universal language right now to speak. And I'm not going to speak anything about myself. I think I have got a great opportunity and I've been blessed to work with such a wonderful production, AGS Cinema. And all night everybody can just keep on speaking about KV sir because he truly deserves it. He's an ace, and I'm very grateful to be a part of this production in this directorial team. And of course my co-actors, it would be not possible to be so comfortable and be so comfortably speaking and go through the entire film in my performances without them. I'm truly grateful for their support, and don't miss the film. It's amazing. I'm there. இது மூணாவது படம் வந்து நான் வந்து கேவியோட ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக என்ன இருக்கும்னாக்கா, அவர் கதை சொல்கிறப்பவே ஆர்ட் டைரக்டருக்கு தனி ஸ்கூப் கொடுத்துருவாரு. ஸோ இந்த படத்தில் அது நிறைய எனக்கு கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னாக்கா, இந்த படத்தை வந்து டிஆர் சார் வந்து என்னோட செட்ஸ் பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். அது ரொம்ப தேங்க்ஸ் சார்.
எல்லாருக்கும் நன்றி. நிறுவனம் அவர்களுக்கு அந்த நிறுவனத்தில் வந்து ஒரு நல்ல கதை அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்து சொன்னோம்னா எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. எங்களுக்கு என்னென்ன வசதிகள் செஞ்சு கொடுக்கணுமோ அத்தனை வசதிகளும் செஞ்சு கொடுக்குறாங்க. அதனால் இந்த படம் வந்து என்னுடைய சுதந்திரத்தோடு செஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக வெற்றி பெறுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி, வணக்கம். சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் நான் ட்ரெய்லர்லேயே சொல்லிட்டேன். ஸோ இட்ஸ் ஓகே. And I know it's going to be a big hit, and it's like really a nice movie. The best part of the movie is the climax. Don't, sit through it and enjoy.